இப்படி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடந்திருந்தா, இப்படி யாரு நம்பகத்தன்மையானவங்க இருக்காங்களோ முதல்ல அவங்க கிட்ட பேசணும். ஏன் இதுக்கு பேசணும் அப்படின்னா, இறுக்கம். இன்னொன்னு, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே. நமது வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும். அது நம்மளுடைய மனசுல பதிவாயிருக்கு. இதுக்கு நான் காரணமோ, எந்த விதத்திலாவது நான் காரணமோ. இந்த எண்ணங்களும் இந்த பதிவுகள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம இருக்கிறதுக்கு காரணம். How to overcome the sexual abuse? அதாவது இந்த செக்ஷுவல் அபியூஸ், இதிலிருந்து எப்படி நாம் வெளியே வர்றது? இப்போ இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் இந்த பிரச்சனையில் ஆளாயிருக்காங்க. அதாவது குழந்தைகள், சிறிய குழந்தைகள், பெண் குழந்தைகள், சின்ன பசங்க, அப்புறம் இந்த ஒரு குறைந்தது 5 வயதிலிருந்து 18-20 வயது வரைக்குமே நிறைய பேர் இந்த செக்ஷுவல் அபியூஸுக்கு ஆளாகிறாங்க. இந்த செக்ஷுவல் அபியூஸ்ல இருந்து எப்படி வெளியே வரலாம்? இந்த பிரச்சனையிலிருந்து பல பேருக்கு இந்த பிரச்சனை ஆயிருக்கும். அவங்க வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமலும் இந்த அபியூஸ்க்கு ஆளாயிடுறோம். அப்படி ஆளாயிருக்கிறவங்க அதை மனசுல தேக்கி வச்சு அதிலிருந்து வெளியே வர முடியாமல், இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தில் ஒரு இடத்தில் எனக்கு இது நடந்துருச்சு. அதில் அப்பப்போ அதை நினச்சி வருத்தப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. முதல்ல இந்த மாதிரி செயல்களில் இருந்து யாரும் இதில் இருந்து மக்கள் குழந்தைகளையும் பெண்களையும் எல்லாரும் இதுக்கு ஒரு சேஃப்டி அவசியம். அந்த எண்ணம் எப்பவுமே எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சேஃப்டியோடு இருக்கக்கூடிய கற்றுக்கணும் எப்பவுமே. ஆனாலும் நான் இங்கே சொல்ல போகிறது என்னென்னா, ஒருவேளை இப்படி எல்லாம் நடந்திருந்தா எப்படி இதில் இருந்து நாம் வெளியே வர்றது? இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சம்பவத்திலிருந்து எப்படி நீங்கள் வெளியே வரலாம்? ஸோ மெயின் முக்கியமான பிரச்சனை என்ன? முக்கியமான பிரச்சனை, நாம் அது நமது வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்திருக்கும். அது நம்மளுடைய மனசில் பதிவாயிருக்கு இல்லையா? அந்த பதிவு என்ன ஆகுது? இதுக்கு நான் காரணமோ, எந்த விதத்திலாவது நான் காரணமோ அப்படிங்கிற எண்ணம் ஒன்று. இன்னொன்று, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் ஒன்று. இது தெரிஞ்சா என்ன ஆகும்? மற்றவங்களுக்கு தெரிஞ்சா எப்படி எடுத்துப்பாங்க? இதெல்லாம் நம்ம மனசுல நம்மளை நாமளே சங்கடப்படுத்திக்கக்கூடிய எண்ணங்கள். இந்த எண்ணங்களும் இந்த பதிவுகள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு போக விடாம இருக்கிறதுக்கு காரணம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வேளை வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டா, முதலில் இப்படி ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருந்தா, இப்படி ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடந்திருந்தா, நம்பகத்தன்மையான ஒரு நபர், உங்கள் தாய், உங்கள் தந்தை, ஒரு நல்ல கவுன்சிலர், ஒரு நல்ல நண்பன், சகோதரி, சகோதரன், இப்படி யாரு நம்பகத்தன்மையானவங்க இருக்காங்களோ முதல்ல அவங்க கிட்ட பேசணும். இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்திருக்கு. ஸோ முதல்ல உங்களுக்குள்ள இருந்த நடந்த விஷயத்தை பேசி, நம்பகத்தன்மையான நபர், அது ரொம்ப முக்கியம். நம்பகத்தன்மையான நபர்கிட்ட தான் நீங்க தான் பேசணும். ஏன் இதுக்கு பேசணும் அப்படின்னா, இறுக்கம், உங்க மன இறுக்கம் இருக்கு இல்லையா, அந்த இறுக்கம் உங்களுக்கு குறையும். எதையுமே யாருக்கிட்டையுமே பேசாம இருந்தால் அதுதான் அழுத்தம் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ்ஃபுல், மனசோர்வு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அதனால் வரக்கூடிய சோகம், துயரம், அதையவே நினைத்து சோகத்திலேயே ஆழ்ந்து போகிறதுக்கெல்லாம் காரணம் என்ன? முதல்ல என்ன காரணம்? மன அழுத்தம். அது உள்ள தேக்கி வைத்தல். எது ஒன்று தேக்கி வச்சாலும் அதில் இருந்து நாற்றம் வரும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். பால் 2 நாள் வச்சா என்னாகும்? ஸ்மெல் வரும். சாப்பாடு 2-3 நாள் வச்சா என்னாகும்? ஸ்மெல் வரும். தண்ணியை தேக்கி வச்சா என்னாகும்? ஸ்மெல் வரும். அப்போ எதையும் தேக்கி வைக்கக்கூடாது. தேக்கி வைக்காம நம்பகத்தன்மையான நபர்கிட்ட, உரிய நபர்கிட்ட முதலில் பேச வேண்டும். அதை பேசி முதல்ல மனசை ஒரு சமநிலைக்கு கொண்டு வரணும். அந்த சமநிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை மறப்பதற்குண்டான வேலைகள் என்ன? முக்கியமா அது உன் மனசுல இருந்து துன்புறுத்துது அப்படின்னா,
இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அதை மறப்பதற்கு என்னென்ன செயல்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஒரு நல்ல நண்பனை நல்ல நண்பன், சகோதரன், சகோதரி இவங்க கூட நல்ல கலந்துரையாடணும். ஒரு நல்ல இணக்கமான அன்பு பெருக்கத்தை உருவாக்கிக்கணும். அன்பு ஒன்று தான் உங்களை நல்லா ஹீல் பண்ணும். ஒரு அன்செக்யூர்டு, அன்ப்ரொடெக்டடு ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, இதே போல் இனிமேல் நடக்குமா, இதே மாதிரி தான் வாழ்க்கையும் இருந்துருமா, எப்போவாவது யாராவது பார்த்தா கூட நமக்கு தவறான எண்ணங்கள் நமக்குமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு நம்ம ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடும். ஒரு நல்ல இன்செக்யூர் ஃபீலிங் வந்துடும். நம்மளால் யாருக்கிட்டையும் நல்லா பழக முடியாத சிந்தனை வந்துடும். அப்போ என்ன பண்ணணும், அன்பு ஒன்று, ஒரு நல்ல நம்மக்கிட்ட இருக்கிற அன்பை நாம் மற்றவங்ககிட்ட காட்டவும், அன்பான மனிதர்கள்கிட்ட முதலில் பழக வேண்டும். அது மிக மிக அவசியம். இரண்டாவது ஹேபிட்ஸில் என்னென்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால், உங்கள் ஃபோக்கஸ் பூராவும் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளீட் ஏதோ ஒரு விளையாட்டில் உங்களை முழுசாக ஆள்படுத்திக்கணும். அப்படி ஆள்படுத்தும் போது என்ன ஆகும், அது ஒரு புதிய உணர்வுகளை உனக்குள்ள பெருக்கம் செய்யும். நீ வேற ஒன்று கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கான்சென்ட்ரேஷனு இதில் இருந்த பதிவு அப்படியே மறைய ஆரம்பிக்கும். அதுக்கு 2-3 விதங்கள் உதவும். ஒன்று ஸ்போர்ட்ஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுற, அதனால் உனக்கு ஹீல் ஆகும். நல்ல அன்பான மனிதர்கள் கூட இணக்கமான பழக்க வழக்கம் என்ன செய்யும், அதுவும் உன்னை ஹீல் பண்ணும். அதுக்கப்புறம் யோகா, மெடிடேஷன். நீங்கள் நல்லா யோகா பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கொடுக்கும். மனசை நல்லா காம் பண்ணி கொடுக்கும், நல்ல சிந்தனையை கொடுக்கும், பாசிட்டிவ் தாட் கொடுக்கும். ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அதுலேயே தேங்கி இருக்காம அடுத்தது என்ன, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். நீங்கள் அங்கேயே தேங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தேங்கிடும், உங்கள் மனசு தேங்கிடும். உங்கள் மனம் தேங்குவதால் உங்கள் அறிவு தேங்கிவிடும், உங்கள் அறிவு தேங்குவதனால் உங்கள் உடலும் தேங்கிவிடும். நீங்கள் செய்ய வேண்டிய செயல், உங்கள் எதிர்கால வாழ்க்கை எல்லாமே துன்பமாக போயிடும். அப்போ அந்த இடத்துக்கு போக விடக்கூடாது. மனசில் லேசாக ஒரு எண்ணம் அந்த மாதிரி அப்படின்னு வந்தால் கூட, அன்னைக்கு அந்த மாதிரி அப்படின்னு வந்தால் கூட உடனே இடத்த காலி பண்ணி ஒரு உரிய நபர்கிட்ட பேசுறது, ஒரு விளையாடலாம். ஒரு கிரிக்கெட் விளையாடு, ஒரு டென்னிஸ் விளையாடு, ஒரு பேட்மிண்டன் விளையாடு. ஏன்னா எல்லாருனாலையும் தியானம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் தியானம் பெரிதும் உதவும். உனக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணத்தை நீ தனியாக நிறுத்திப்பார். இது நமக்கு அவசியமா, இதை நான் நினைத்திருக்க வேண்டுமா, இதனால் உனக்கு என்ன லாபம், இப்படி அந்த எண்ணம் நமக்குள்ளேயே இருக்கிறதுனால என்ன லாபம், நீ அதைவே கேள்வி கேட்கலாம். இது தேவைதானா, இது எனக்கு அவசியம்தானா, இதை நினைத்தே இருக்க வேண்டுமா, இதிலிருந்து கடந்து செல்வதற்கான வழிகள் என்ன, அப்படி அந்த ஸ்டெப்புக்கு போகணும். நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக ஆரம்பிச்சாச்சுன்னா என்ன ஆகும், அதிலிருந்து விலகிடுவேன். மனமாயையை இம்மாயை தான் மாய்த்தும், மனமாயையை இம்மாயை மாய்க்கும், மனமாயை மாய்வதனால் மனம்தான் மாயும். மனசுல ஒன்று பதிவாயிருச்சுன்னா மனசு தான் அதுல மாய்ந்து போகும். அதனால அதே மனதை வைத்துக்கொண்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். மனமாயையை இம்மாயை மயக்க மனமாயை தான் மாயும், பின் மாய்ப்பது ஒன்றும் இல்லை, தனியாய்த்திருப்பது தத்துவம் தானே. அப்படி மனசுல ஒரு பிரச்சனை வந்துருச்சா மனசு தான் மாயும். அந்த மனதையே வைத்துக்கொண்டு மீண்டும் அதை சரியான நிலைமைக்கு கொண்டு வர வேண்டுமானால் நீதான் முயற்சி செய்யணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பயிற்சிகளை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் தியான பயிற்சி. தியானம் செய்வதனால என்ன ஆகும், உன் பாடி பூரா ஹீல் ஆகும், உன் எண்ணங்களெல்லாம் ஹீல் ஆகும். அப்படி ஹீல் ஆகும்போது நீ நல்ல பாசிட்டிவ் தாட்ஸை உனக்குள்ளே கொண்டு வர உயர்ந்த இடத்துக்கு உன்னால் போக முடியும். எல்லோரை போன்றும் நீ நல்ல சிந்தனைக்கும் செயல்பாடுக்கும் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்க முடியும். இது ஒரு நல்ல ஒரு பாடமாக, ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா சில விஷயத்தை அப்படியே போட்டுறணும். அப்படியே போட்டுட்டு இனிமேல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனையோடு நாம் நடக்க கற்றுக்கணும். நல்ல உறவினர், அதாவது இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் நிறைய பேர் நெருங்கி இந்த
தவறை செய்வாங்க. எங்கேயுமே நாம் கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருந்துக்கணும். எங்கே எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு. குழந்தைகளை நாம் எப்படி வச்சுக்கணும், பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வச்சுக்கணும், வளரக்கூட குழந்தைகளுக்கு கூட எது குட் டச், எது பேட் டச், எங்கே எப்படி நடக்கணும், எங்கே எப்படி இருந்துக்கணும், எப்படி ஆடைகளை உடுத்தி கொள்ளணும், இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணணும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த பயாலஜிக்கல் இம்பேக்ட், இந்த உடம்புக்குள்ளே யாருக்கு வேணாலும் எந்த மாதிரி விதமான ஒரு எண்ணங்கள் வேணாலும் வரலாம். ஆனால் இந்த இயற்கைக்கிட்ட இருந்தும் இந்த சமூகத்துக்கிட்ட இருந்தும் நம்மளை நாம் பக்குவப்படுத்திக்கிறதும், அதை இந்த சமூகத்தோட இணக்கமான உறவுகளில் இருந்தாலும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை பாதுகாத்துக்க நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு, ஸோ இப்படி நல்ல பல விஷயங்கள் இருந்தாலும் நான் சொல்லிய சில விஷயங்கள் உங்களுக்கு பயன் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனடையுங்கள். வாழ்க்கை லாபம்.